நல்லது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. எல்லா நிலைமைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே போதுமானவராக இருக்கிறார். இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் என்பது மிகவும் அவசியம். இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக ஒரு கடினமான ஒரு காரியமாய் மாறிவிட்டது. உதாரணத்திற்கு, ஆதி பெற்றோர் பாவம் செய்ததும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுத்ததினாலே அவர்கள் செய்த பாவம் இன்றைக்கு உலகளாவியதிலே இன்றைக்கும் அதனுடைய தாக்கத்தை நாங்கள் அனுபவித்து வருவோம். கீழ்ப்படிவு என்பது இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே அநேகருக்கு கசப்பு கலந்த காடி போல இருக்கு. எல்லாருக்கும் நாங்கள் நினைத்தபடி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் கீழ்ப்படிய இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. உலக இரட்சகராகிய இயேசுவுக்கு கீழ்ப்படிய இன்றைக்கு அநேகராகி எங்களுக்கு விருப்பம் இல்லை. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லை. சொந்த சகோதரங்களுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதிபர்கள், ஆசிரியர்கள், பட்டதாரிகளுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்படி பலதரப்பட்ட கீழ்ப்படிதல் அற்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அதனாலே நடக்கிற அழிவுகளையும் அசம்பாவிதங்களையும் மனித நேயமற்ற செயல்களை பார்க்கிற பொழுது அநேகமான மனிதர்களுடைய வாழ்வு இன்றைக்கு சீரழிந்து போவதற்கு, அழிந்து போவதற்கு காரணம் கீழ்ப்படியாமை என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆகையினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் சக மனிதனுக்கு கீழ்ப்படிய முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாற முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனைவிதான் தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவளாய் இருக்க முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற புருஷன்தான் தன் மனைவிக்கு கீழ்ப்படி உள்ளவனாய் இருந்து ஒரு வெற்றிகரமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்கு கீழ்ப்படிதல் எங்களுக்கு மிகவும் அவசியம் என்பதை வேதாகம ரீதியிலும் கடவுளுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் அதை சரியாய் விளங்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், குடும்பம், சபை, சமுதாய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய், உபயோகமான பாத்திரங்களாய், மற்றவர்களுக்கு உகந்த பாத்திரங்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்வின் எல்லாரும், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், மாணவனாக இருக்கலாம், அதிபர்கள், ஆசிரியர்களாக இருக்கலாம், நாங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவரையொருவர் கனம் பண்ணி ஒருவரையொரு மதிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. எனவேதான் சவுலுடைய காலத்திலே, சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய காலத்தில் இஸ்ரவேலர் மக்கள் மத்தியிலே சவுல் ராஜாவாக்கப்படுகிறான். அமலேக்கியரை யுத்தம் மேற்கொண்டு ஆண்டவருடைய சொன்னதின்படி எல்லாம் செய்கிறான். ஆனாலும் ஒரு சில தவறுகளை விட்டு விட்டான். என்னவென்றால், ஆண்டவர் சொன்னார் ஒன்றும் கொண்டு வரக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும். ஆனால் இந்த சவுல் எல்லா நல்ல கொளுத்தவைகளை கொண்டு வந்து அந்த ராஜாவை கொண்டு வந்து சாமுவேலிடத்தில் சொல்கிறான், கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தோம், ஆனாலும் மக்கள் உம்முடைய தெய்வத்திற்கு பலியிடுவதற்காக கொளுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் அவரை பார்த்து சொல்லுகிற விடயத்தை தான் நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒரு புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிறேன். சவுலோ, கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்தேன், அவர் சொன்ன இடத்திற்கு போனேன், அமலேக்கியர் எல்லாம் அழித்தேன், அவர்களின் அரசன் ஆகாகை மட்டும் கொண்டு வந்தேன், வீரர்கள் நல்ல ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்தனர், அவை கில்காலில் உள்ள உமது தேவனாய கர்த்தருக்கு பலியிடுவதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். பாருங்க, ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தரை கூட தன்னுடைய சொந்த இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை, பெரிதான ஒரு பாரதூரமான வேதனையான சம்பவம். சவுல் ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜா, யுத்தத்தில் வெற்றி கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆனாலும் தான் செய்த தவறு நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே சாமுவேலை பார்த்து சொல்ல, உம்முடைய தேவனுக்கு பலியிட. பாருங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். கீழ்ப்படியாமை என்பது மகா வேதனையான ஒரு சிறைக்கூடம் என்பதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறேன், 22ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆனால் சாமுவேல், கர்த்தருக்கு பிடித்தமானது எது, தகன பலியா அன்பளிப்பா? ஆண்டவருக்கு விருப்பம்
நம்முடைய ஊழியம் அல்ல, நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமான்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு விருப்பம் என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றது ரெண்டாவது, என் பிள்ளை எனக்கு ஏற்றவனா இருக்கிறான் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். அல்லது கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதா, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் அனைத்திலும் சிறந்தது. சாமுவேல் அழகா சொல்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் அனைத்திலும் சிறந்தது. 23 வாசிக்கிறேன். கீழ்ப்படிய மறுப்பது தவறு, அது கீழ்ப்படிய மறுப்பது தவறு, அது பில்லு சூனியத்துக்கு இணையான பெரும் பாவம். கவனித்துக் கொள்ளுங்கள், சாமுவேல் சொல்கிறார், கீழ்ப்படியாமை பாவம், கீழ்ப்படிய தவறுவது பாவம், ஆனால் கீழ்ப்படியாமை என்ற பாவம் பில்லு சூனியத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அடுத்த பகுதியில், கீழ்ப்படிய மறுப்பது பிடிவாதமாக இருப்பது பிற விக்கிரகங்களை தொழுவது கொள்ளுவதற்கு சமனான விடயமாகவும் என்று சாமுவேல் சவுலை கண்டிக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிய மறுப்பது ஒரு விக்கிரக ஆராதனை பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். கொலோசியர் 5 எபேசர் 5:21 பார்க்கிறோம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நாங்கள் கீழ்ப்படிவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கீழ்ப்படிய இன்றைக்கு விருப்பம். எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போவதற்கு, ஊழியங்கள் உடைந்து போவதற்கு, தேவர் ஆட்சியை மகிமையற்று போவதற்கு, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு, குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் வேலை ஸ்தலத்திலும் கீழ்ப்படிய நாம் மறுக்கிறோம். கீழ்ப்படிய நமக்கு விருப்பம் இல்லை, கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஆசை இல்லை. கீழ்ப்படியாமை ஒரு பாவம் என்ற அறிவின்மையினாலே குடும்பத்தை இழந்து, நல்ல ஒரு வாழ்க்கை இழந்து, நல்ல ஒரு ரட்சிப்பை இழந்து, தேவ சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களாய் நாம் வாழ்ந்து வருகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் சொல்கிறார், கீழ்ப்படியாமல் இருப்பது பில்லு சூனியம் செய்கிற பாவத்திற்கும், கீழ்ப்படியாமல் பிடிவாதமாய் அடங்கா பிடாரியாக அந்த தர்க்கத்தோடும் கீழ்ப்படியாமையின் பிரச்சனைகளோடு வாழ்ற வழக்கம் பிற தெய்வங்களை பலியிடுத்து தொழுது கொள்வதற்கு சமானமாய் இருக்கிறது. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையில் நாங்கள் யாரெல்லாம் முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் சக மனிதர்கள், சக குடும்பம், என்கிற உறவுகளுக்கு, ஊழியக்காரனுக்கு, விசுவாசிக்கு, மூப்பனுக்கு கீழ்ப்படுகிற பழக்க வழக்கம் நமக்கு உருவாகும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் தான் சக மனிதர்களுக்கும் தன் குடும்பத்துக்கும் கீழ்ப்படிவுள்ள ஒரு நபராய் மாற முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை எவ்வளவு பெரிதான பாவம் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருக்கு எங்களை விட்டுக் கொடுப்போம். கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, நல்ல ஒரு சபை சமுதாய வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.